Hi friends, welcome back to WinNest Samayal. இன்னைக்கு வீடியோல நாம ஒரு அட்டகாசமான பேக்கரி ஸ்டைல் brownie ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ரெசிபி எப்படி நம்ம வீட்லயே வந்து சூப்பராவும் ஈஸியாவும் பண்ணலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். அதுக்காக நீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம்க்கான டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சாக்லேட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஒரு பீலரை வச்சு பீல் பண்ணிகிட்ருக்கேன். இதை ஏன் நான் பீலர் வச்சு பீல் பண்ணுறேங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். நீங்கள் இல்லாட்டினா நீங்கள் கட் பண்ணி குட்டி குட்டியாக கூட கட் பண்ணி கூட போடலாம். நான் பட்டர் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக. பட்டரில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது பட்டர் நல்லா கரையணும். இப்போ பாருங்கள், பட்டர் நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா சூடாகவும் இருக்குது. இந்த டைமில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது பீல் பண்ணி வச்சுருக்கேன் சாக்லேட்டை போடுறேன். நான் இந்த டைமில் வந்து அடுப்பில் நான் இந்த பாத்திரத்தை வைக்கலை, எண்ணெய் சூடாக இருக்கும்போதே சாக்லேட்டை ஆட் பண்ணுறேன். பாருங்கள், சாக்லேட் ஆட் பண்ணதுமே எப்படி கரைஞ்சிருச்சுன்னு. அதுக்காக தான் நான் பீலரை வச்சு பீல் பண்ண சொன்னேன். இதை நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா வந்து சீக்கிரமாக வந்து மெல்ட் ஆகாது. அதுக்காக தான் நான் வந்து பீல் பண்ண சொன்னேன். நம்ம சாக்லேட் வந்து எந்த ஒரு கெட்டியும் இல்லாமல் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இது எப்போ நம்மளுக்கு கிடைக்கும்னா ஆயில், அதாவது பட்டர் வந்து ரொம்ப சூடாக இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி சீக்கிரமும் மெல்ட் ஆகும். இப்போ நம்ம சாக்லேட்டோட ஒரு 1/2 கப் அளவு சுகர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாக்லேட்டோட நல்லா மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகுது சுகர் வந்து இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு சாக்லேட்டோட. இதோட நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேர்டு வந்து வெஜ்ஜுக்காக நீங்கள் வந்து முட்டை ஆட் பண்ணோம்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் கேர்டுக்கு பதிலாக. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா பவுடருக்கு பதிலாக நீங்கள் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ண பிறகு இப்போது நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவும் ஒரு 1/4 கப் அளவுக்கு கோகோ பவுடரும் ஆட் பண்ணி அதை நல்லா ஸ்லீவ் பண்ணுறேன். ஸ்லீவ் பண்ணால் தான் நம்ம அந்த மாவுகளில் இருக்கிற கெட்டி சேராமல் இருக்கும். இப்போ மாவுகளை நல்லா ஆட் பண்ணியாச்சு. இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எந்த ஒரு கெட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகணும் சாக்லேட்டோட. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி கிடையாது. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணால் தான் நம்ம வந்து ப்ரௌனிக்கான கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி இது தான். அது வர வரைக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ மில்க்குனாலும் ஆட் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட நம்மளுக்கு கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். கேஷ்யூவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பேக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன், நான்ஸ்டிக் கடாய். அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவி அதை நல்லா சைடு ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். நல்லா அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணி நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நிறையா மைதா மாவு ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இதோட நம்ம கலந்து வச்சுருக்க பேட்டரை வந்து ஆட் பண்ணி நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். நான் ப்ரௌனியை வந்து கடாயில் பண்ணுறனால அது வந்து சர்க்கிள் ஷேப்பில் வரும். அது வந்து நல்லா பேக் ஆன பிறகு நம்ம தேவையான ஷேப்பு கட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா உங்கள்கிட்ட வந்து ஏதாச்சும் ஸ்கொயர் ஷேப்பில் பாத்திரம் இருந்தாலோ நான்ஸ்டிக்கில் ஏதாச்சும் இருந்தாலோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து லோ ஃப்ளேமில் வந்து 20 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணணும். இதை நம்ம லிட்டு போட்டு பேக் பண்ணிடலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு நைஃபை வச்சு நம்ம குத்தி பார்த்தோம்னா நைஃப்பில் எந்த ஒரு மாவு ஒட்டலை. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. ப்ரௌனி நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி நம்ம வந்து சைட்ஸ் எடுத்துட்டு நம்ம வந்து பாத்திரத்தில் மாற்றி விட்டுட்டோம்னா நம்மளோட ப்ரௌனி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து திருப்பி விட்டு நம்மளுக்கு தேவையான ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது சர்க்கிளாக இருக்கிறனால நான் ஃபஸ்ட்டு சைட்ஸை வந்து கட் பண்ணுறேன். இந்த மாதிரி 4 சைட்ஸு கட் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணுங்கிற ஷேப் உங்களுக்கு சர்க்கிளாக இருந்தாலும் பரவாயில்லாட்டினா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். நான் ப்ரௌனி ஷேப்புக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். பெரிய ஸ்கொயர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சின்ன சின்ன ஸ்கொயராகவும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ரௌனி வந்து அட்டகாசமாக இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதோட
ஃபைனல் டச் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌனி மேலே கொஞ்சமாக ஐஸ்கிரீம் வைக்க போகிறோம். அதுதான் வந்து ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம். இந்த ஐஸ்கிரீம் ரெசிபி எப்படி பண்ணோன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கேன். நான் சஜஷனில் தரேன், அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், நீங்கள் போய் அதையும் செக் பண்ணுங்கள். இந்த ப்ரௌனி ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த ப்ரௌனி ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.